விஜய்க்கு துணையாக நிற்கும் அண்ணாமலை சீமான். கரூர் மாவட்டத்தில் 41 அப்பாவி மக்கள் உயிரிழந்த சம்பவம் அரசியல் களத்தில் பெரும் அனலை கிளப்பி இருக்கு. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாசங்களே இருக்கிற நிலையில இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் விஜய்க்கு அனுதாபாலையும் திமுகவுக்கு எதிர்ப்பலையும் உருவாக்கி இருக்கு. நேத்து வரைக்கும் விஜயை ட்ரோல் பண்ணி கமெண்ட் பண்ண நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பாஜக பிரமுகர் அண்ணாமலையும் அவருக்கு சப்போர்ட் பண்றது விஜய் ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஆறுதலை ஏற்படுத்தியிருக்கு. அதிலும் சீமான் எமோஷனலா பேச அண்ணாமலை பாயிண்ட் பேசி மக்களை சிந்திக்க வச்சிருக்காரு. ஆல்ரெடி ஆளும் கட்சி மேல கடுப்புல இருக்கிற கரூர் மக்கள் அண்ணாமலை பேச்சை கேட்டு கொந்தளிச்சு போயிருக்காங்க. அதிலும் அந்த ஊர் மக்கள் சிலர் ஒன்று கூடி நாங்க கண்டிப்பா விஜய் தம்பிக்கு தான் ஓட்டு போடுவோம்னு உறுதிமொழியும் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட ஆம்புலன்ஸ் விவகாரத்தை பத்தி நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காரு. மொத்தத்துல சரியான நீதி வேணும்னு தாவேகா தரப்பினர் மதுரை கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருக்காங்க. இந்த பக்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் ஆணையமும் அமைக்கப்பட்டு இருக்கு. நேர்மையான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு உண்மை உடனடியாக வெளிச்சத்துக்கு வரணும்னு கரூர் மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அந்த அறிக்கை 2026 தேர்தலுக்கு முன்ன சமர்ப்பிக்கப்படுமா அல்லது தாமதப்படுத்தப்படுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் யாருக்குமே தெரியாது.